அது சாப்பிடாது, அந்த கையை தான் பாக்குது. இந்த மருத்துவ குணங்களுக்கு பாவிக்கிற ஒரு மரம் இது. அதான் ஜோதிக்கிறேன், இது வரைக்கும் இப்படியோட மிஞ்சி இருக்கணும் எனக்கே தெரியாது. கோழியும் நல்லா இருக்கு, ஊர்கோழி நல்லா இருக்கு. காணியை வாங்கிட்டு தென்னைய பயிரிட்டு அதை விற்கணும். ரூமை காட்டுவோம் இப்படி இருக்குன்னு பாருங்க. மற்ற ஃபேவரிட், எல்லாத்தையும் ஃபேவரிட் சாப்பாடுல ஒரு வடகம் பொரியல் இருந்தா தான். நோக்கம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்துக்கான கோப்பி மரம் வந்து காய்ச்சிருக்குது. தனி வரலாறு இருக்கு அந்த தெற்கு, அந்த தெற்கு தனி வரலாறு இருக்குது. சின்ன வயசுல எங்க அம்மா மேல இந்த வாழை பொத்தியில வந்துட்டு இந்த தூயல் சம்பல் மாதிரி வந்து செஞ்சு தருவா. கலை இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். கலைன்ற போன் வந்துட்டு போயிட்டு ஓப்பனை பார்த்தினாங்க, டச் வேலை செய்யல, ஸ்க்ரீன் வந்துட்டு இப்படி கூட வந்துட்டு மோர் மிளகாய். காலை வணக்கம் அண்ணா, எழும்புங்கண்ணா. இங்க வேறங்க டீ எல்லாம் வந்துட்டு இங்க வேறங்கண்ணா குடியுங்கண்ணா. இரவு ஃபுல்லா தெரியும், இதுல தனியப்படுத்தவன். நான் முன்சீட்ல இருந்துட்டு 5:30 கிளம்பினேன். 5:30 கிளம்பிட்டு சரி 2 படப்ப வேண்டியது கொஞ்ச நேரம். நீங்க பக்கத்துல படுத்தீங்க, நான் இன்றைக்கு வெளில எழும்பிட்டேன். எல்லாம் மாதிரி இருந்த நீங்க அப்படித்தான். இந்த முட்டை வச்சிருந்த நீ உடைஞ்சிட்டோடா? இல்ல, முட்டை நான் அங்க எடுத்து வச்சேனா. எழும்புங்க டீ குடிங்கண்ணா. நேற்று பார்த்த நீங்க தானே வாக்கிங் போனது, இன்றைக்கு உஷாரா எழும்பிட்டேன். வாக்கிங் போம்பா விடிய இல்லை சரியா, இப்போ நல்லா விடிஞ்சிட்டு, அதான் பிரச்சனை. நேற்று நாய் கிளக்க ஓடினாங்க, நான் கலெக்ஷன் எல்லாம் தெரியுமா. வெரி குட். நேற்று வாக்கிங் போயில கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில போவோம்னு சொல்லி இதுல ஒரு கடைக்கு போனாங்க, கடை போட்டு. அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்படியே தாண்டி அங்க லைட் எரியுது அது கடை, அங்க லைட் எரியுது அது கடைன்னு சொல்லி தள்ளி கொண்டு போயாச்சு. புதுக்குடியிருப்பு டவுன் மட்டும். டீயை குடிப்போம். இன்றைய காலை பொழுது இனியே ஆரம்பிக்குது. ஆட்டோ பயணத்தில் வந்துட்டு நாங்கள் எங்களோட பேக் எல்லாத்தையுமே அடுக்கி அதுக்கு பிறகு திருப்ப அடுக்கிற நாங்கள் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு ஆட்டோவையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வேனையும் வந்து நாங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி. முன்னுக்கு டிரைவர் சீட்லேயுமே 2 இது வருது, கீழே வர்றதும். ஸோ 2க்கு முடியலையுமே வடிவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்கள் ஏற மண் வரும், நாங்களும் அப்பப்போ க்ளீன் பண்ண தான் தேங்காது. இனி பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே அடிக்கிட்டோம்னு சொன்னால் எங்களோட பயணத்தை இன்றைக்கு இனிதே ஆரம்பிக்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வேனை வந்து வீடாக மாற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கேம்பர் வேன் மாதிரி செஞ்சுருக்கிறோம். தொப்பியை மறந்துட்டீங்க, அது பிறகு ஓடுவோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுக்குடியிருப்பில் இருக்கிறோம். புதுக்குடியிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வெளிநாட்டு இறக்குமதி மாதிரி இருக்குது. இந்த GTA கேம்ல இந்த கேங்ஸ்டர்ஸ் வருவாங்க தெரியுமா, பாத்துருக்கியா சான் அண்ட்ரியாஸ்ல, அது மாதிரி இருக்கீங்க. வயசை குறைச்சு கொண்டு வர்றாங்க. இப்போ 120 நாள் முடிய நாங்க 100 வயசு குறைஞ்சிட்டு. சரி, இன்றைக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுக்குடியிருப்புல நான் கோமாளிகள் மாதிரி கண்ணாடி போட்டு இருக்கேன். இரவுல கண்ணாடி போடுறீங்க, பகல்ல கண்ணாடி போடுறீங்க. சரி, அதெல்லாம் விடுவோம் என்ன, நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம், சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். சரி, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க புதுக்குடியிருப்புல இருக்கோம். இன்றைக்கு நாள் வந்து 5வது நாள். 5ஆம் நாளா? 5வது நாள் அதிகாலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட காட்சி கொடுத்துருக்கோம். அதிகாலை என்றா விடிய நடந்த கூத்தெல்லாம் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு கதைப்போம். அதோட எங்க சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இலங்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வேனில் எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ் மற்றது மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டுற போகிறோம். ஸோ உங்களோட பகுதிகளுக்கு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கறதுக்காக கஜன் ப்ளாக்ஸ் என்ற டிக்டாக், இன்ஸ்டாகிராம் 2லையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது ஒரு அண்ணா வந்து அலசிங்க இதை சொல்லணும், இங்கே வாங்க. ஒரு அண்ணா விடிய காலமே டே 5 குட் மார்னிங் ஹேவ் அ குட் டேன்னு போடுறாரு.
பாத்தீங்களா? அவர் வந்து எங்களுக்கு வேண்டப்பட்டான்னா மற்றது என்னென்ன பிரச்சனை சொன்னார் டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல வருமாண்டு நைட்டு போடு நான் பாத்துறேன் நைட்டு போடு நாள காணையில எங்க நிக்கிறாங்க நாலா நாள் இல்ல என்ன அப்டேட் பண்றவன்னா நாங்கள் எங்க இருக்கிறோம் புதுக்குடியிருப்புல இருக்கிறோம் சரியா இப்ப 5வது நாள் வெளி கிடைக்கலாம் புதுக்குடியிருப்புல எங்க போறோம் போட போறோம் சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஃபார்ம் ஒன்றுக்கு போக போறோம் அங்க வந்துட்டு எல்லா விஷயங்களுமே இருக்குது அந்த ஃபார்ம்ல என்ன நடக்க போகுதுன்ற விஷயங்களை பார்க்க போறோம் அதோட இன்றைக்கு நாங்கள் பயணம் செய்து முல்லைத்தீவுக்கும் போக போறோம் ஸோ அவ்வளவுதான் வாங்க பயணம் செய்யலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பில் சுதந்திரபுரம் என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமதேனுன்னு சொல்லி ஒரு பெரிய பண்ணை ஒன்று இருக்குது அந்த பண்ணைக்கு தான் நாங்கள் எல்லாருமே போகிறோம் ஜெரின்ற குடும்பத்தார் எல்லாரோடையும் கூட்டிக் கொண்டு போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு அந்த ஃபார்மை பார்த்துட்டு நாங்கள் முல்லைத்தீவுக்கு போக போகிறோம் குறிப்பாக வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்துட்டு இப்போ வெளிநாட்டில் இருந்துட்டு ஃபேமிலியாக வாரீங்களன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம் இதுதான் புதுக்குடியிருப்பு மெயின் ரோட்டுக்கு ஏறி போய் கொண்டு இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக தொப்பியெல்லாம் போட்டார் இப்போ மாறு வருஷத்தில் டெனிம் ஷோட்ஸ் இன்றைக்கு இப்போ மாறு வருஷத்தில் இருக்கிறார் இப்போ நாங்கள் ஃபார்முக்கு கிட்ட வந்துட்டோம் இந்த இடங்களில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவான பண்ணைகள்லாம் இருக்குது வார வழி எல்லாமே இருக்குது இதில் 2-3 பண்ணைகள் இருக்குது இந்த இடங்களில் பாருங்க அதிகளவான தென்னை மரங்கள் மற்ற தென்னந்தோப்பு எல்லாம் காணி வந்து எல்லாம் விற்பனைக்கு இருக்குது இந்த ஏரியாக்கள்ல இந்த பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவான தென்னந்தோப்புகள்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க ஏகப்பட்ட தென்னை மரங்கள் ஏக்கர் கணக்காக விற்கிறதுக்கு இருக்குது நல்ல வருமானம் வரும் இப்படி ஒரு தென்னந்தோப்பு சேர்க்கணும்னு சொல்லி மற்றது இந்த இடங்களை பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி முந்தி நாங்கள் சின்ன வயசுல இருக்க எப்படி ஊர்கள் எல்லாம் இருந்ததோ அந்த ஊர்கள் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருந்து அதிகளவான ஆட்கள் பார்க்குறீங்க உங்களோட ஊரை மிஸ் பண்ணுவீங்க உங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் வரக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் கடைசியாக வந்துட்டோம் பாருங்க காமதேனு ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணை சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருந்து பயணம் செய்து வந்துட்டோம் புதுக்குடியிருப்பு டவுன் நாங்கள் இந்த கைவேலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வரும் புதுக்குடியிலேருந்து 6 கிலோமீட்டர் உடையார்கட்டில் இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் முன்னுக்கு எந்த பேர் என்ன பேர் சொல்லுங்க இது வந்து வெள்ளப்பழம்னு சொல்றேன் வெள்ளப்பழம்னு சொல்றேன் வெள்ளப்பழம் என்னன்னா இங்க வந்து இந்த நிலம் வந்து இந்த ஒரு அடி கீழே வந்து வெள்ளமண் ரைட் நாங்க பார்த்த நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைவேலி மற்ற பகுதிகள் எல்லாம் இந்த வீட்டு முத்தத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடற்கரை மணல் மாதிரியே மண் இருக்குது அந்த வெள்ள மண் இருக்கும் இப்ப அதால இந்த இடம் வந்து வெள்ளப்பழம் வயல்கள் இயற்கை வளம் நிறைந்த ஒரு இடம் ஓகே மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் அதிகளவான தென்னந்தோப்புகள் எல்லாம் இருக்கு விற்கிறதுக்கு இருக்கு என்ன வந்துட்டு நேற்று 2-3 பேர் வந்து தொடர்பு கொண்டு கேட்டிருந்தீங்க இந்த ஏரியால வந்துட்டு ஏக்கர் கணக்கா தென்னந்தோப்பு எல்லாம் வாங்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற கலெக்ஷன் கேட்டு பார்ப்பேன் அப்ப நான் கதைச்ச இடத்துல கலெக்ஷனுக்கு தெரிஞ்சாக்கள்கிட்ட விற்கிறதுக்கும் இருக்கிற மாதிரி சொல்லி இருந்தவர் என்ன மாதிரி ரேட் போகுது என்ன மாதிரி இங்க வாங்கினா பிரியோசனமா வந்து இங்க வந்து மெயினா வந்து தென்னை வந்து மெயினா கொஞ்சம் இதா வளர்ற பயிர் உண்டு நிலத்துக்கு எது வச்சாலுமே வரும் இங்கால பாத்தீங்கன்னா கரும்பு அப்படியே அந்த எது வச்சாலுமே வரக்கூடிய ஒரு இடம் இங்க வந்து நிலம் வந்து ஒரு வித்தியாசமானது பயிற்சிக்கு உகந்த ஒரு நிலம் பயிற்சிக்கு சரியான ஒரு நிலம் தென்னைகள் அதுகள் எல்லாம் இங்க வச்சு வளர்த்து ஒரு 5 வருஷம் தான் ஒரு தென்னையோட பயிர்ந்த ஒரு அறுவடை காலம் மாதிரி வரும் தேங்காய் புடுங்கலாம் அது வந்து நல்ல வருமானமான ஒரு தொழில் தென்னையில் வாங்குறதுக்கான இங்க வந்து சில இந்த மக்கள் வந்து விற்கவும் அதை காணிய தென்னைய வச்சுட்டு அதை பிறகு விற்கணும் காணிய வாங்கிட்டு தென்னைய பயிரிட்டு அதை விற்கணும் அறுவடை காலம் 3 மடங்கு கூடவா இருக்கு நிலத்தை விற்கிறத விட்டுட்டு சரி இப்ப பாக்குறாக்கள் வாங்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம் உங்களை தொடர்பு பண்ணா நீங்க ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீங்களா ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் எங்களோட நல்ல நண்பர் ஸோ நாங்கள் உறுதிப்படுத்தி தான் இப்போ ஒரு ஆளை வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிக்க எங்களுக்கு நம்பிக்கை வந்தால் தான் ப்ரொமோட் பண்ணுவோம் ஸோ கலெக்ஷன் நம்பர் வந்து இதில் கீழே போட்டிருக்கிறேன் மற்ற ட்ராவல்ஸ்
நம்பர்ஸும் வச்சிருக்கிறார். தேவையானாக்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஹயர்கள் எல்லாம் ஓடுவார். உங்களுக்கு டூர் பிளேசஸ் எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போறேன்றாலுமே கூட்டிட்டு போவார். நட்டது இந்த ட்ரிப் எல்லாம் முடிய நாங்கள் எங்களோட பல்கலைக்கழக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு விழா முடிஞ்சிட்டு காலிக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க எங்களோட படியங்கள். என்ன காலிக்கு போகலையடா, காலிக்கு கட்டாயம் போகல போல இருக்கு. நீங்க நான் கனதடவை போயிட்டேன், ஒரு 7 தடவை போயிட்டேன். எங்கட நண்பர்கள் பல்கலைக்கழக பட்டமளிப்பு எல்லாம் முடிஞ்சிட்டு போவோம் இருந்தது, போக முடியாம போயிட்டு. நல்ல சுவாரஸ்யமான இடங்கள் காலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி காலிக்கு தான் எல்லாரும் ட்ரிப் போவாங்க. ஏன்னா அங்க கிட்ட என்னுடைய போவாங்க. அதை விட இங்கால பக்கம் பாராக்கள் வந்து என்ன வளமான இடங்கள் பார்க்க இடங்கள் இல்லையா அப்படின்னு யோசிப்பேன். இந்த உடையார் கட்டில எல்லாம் போயிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு கிணவர் எல்லாம் தொடர்பு கொண்டு இருந்தீங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். குடும்பமா வந்து இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரூம் இருக்குது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணை இருக்குது. அதாவது மீன் பிடிச்சு நீங்களே சாப்பிடலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோழி வந்து நாட்டுக்கோழி ஊர்கோழி இருக்குதானே, அதை நாங்கள் பிடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரியான வசதிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கரும்பு, பயன்தரு மரங்கள், வாழை மரங்கள், தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பார்க்க போறோம். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாள் 2 பேருங்க. ஜெரின் சொல்லுங்க. ஜெரின், உங்களுக்கு தெரியுமா இங்க? நானே அதான் யோசிச்சோன்னு இது வரைக்கும் இப்படி ஒரு இடம் மிஞ்சி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஜெரின் வீடுல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் எனக்கு ரூட் தெரியும். சரி, ஆனா இப்படி உள்ளுக்குள்ள இருக்குமான்னு நான் யோசிக்கலாம். ஆனா இனி வந்து வாராக்கள் நான் இனி கூட்டி கொண்டு வரலாம், சாப்பிடலாம். எங்களுக்கு பிடிச்ச பண்ணி அதே மாதிரி கோழி இருக்குது, அது நாட்டு கோழி இருக்குதான். எங்களுக்கு பிடிச்ச கோழி வந்து நாங்களே பிடிச்சி இங்க சமைக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து தருவேணுமா, நாங்களே சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். மற்றது மீன் இருக்குது. இப்ப நிறைய பேருக்கு வந்து ஆசை மீன் போய் புடிச்சு சமைச்சு சாப்பிடணும். அது மீனும் இருக்குது, தூண்டிலும் தருவினோம், நாங்களே புடிச்சு சமைச்சு சாப்பிடாத நாங்க நிறைய யோசிச்சோம். இப்ப நாங்க வரைக்கும் அந்த பாபிக்யூ போட்டாங்க எல்லாம் வந்து மிஸ் ஆகிட்டு மீனே வந்து கடையில எல்லாம் வாங்கினாங்க. ஆனா இது ஓகே, நாங்களே புடிச்சு சமைக்கிறது ஷெஃப்பும் இருக்கிறார். ஓ, நாங்கள் வேண்டினா அவையே வந்துட்டு பராட்டா இப்ப நாங்கள் என்ன வேணுமோ மரக்கறி எல்லாம் வச்சிருக்கீங்கம்மா. எங்களுக்கு பிடிச்ச மரக்கறியை விட்டு ஃப்ரெஷ்ஷாவே நாங்க போய் புடிங்கி சமைச்சு சாப்பிடுவோம். மற்றது இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாம இங்க விஷயங்கள் எல்லாம் செய்யணும். சோ இதுல வந்துட்டு நாங்கள் எங்களை வேன் அனுப்பாட்டி இருக்கிறோம். சரி, இதை பற்றி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னன்னு சொல்லுங்க. ஓகே, நன்றி, உங்களுடைய வரவுக்கு நன்றி. இது வந்து எங்கட விஷயங்கள் இப்ப நாங்கள் வந்துட்டு இந்த பயணம் செய்யறது நோக்கம் என்னன்னா இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் கவராம இது வந்து மக்களுக்கு தெரியாது. இந்த கலை இவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கே இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியாது. அதை வெளிக்கொண்டதுக்காக தான் இப்படி. நன்றி. இந்த பண்ணையினுடைய முக்கியமான நோக்கம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்துக்கான ஒரு பயணமாகத்தான் இந்த பண்ணை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பண்ணையினுடைய உரிமையாளர் வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிறார், முத்தியா சரவணானந்தன். அவருடைய ஒரு தூர நோக்கு சிந்தனையின் அடிப்படையில் வன்னியில், அதாவது யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த பண்ணையில் வந்து பலவிதமான வேலை திட்டங்களை வந்து செய்கிறோம். ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணையாக செய்கிறோம். வந்து ஒருங்கிணைந்த சொல்ற போது விலங்கு வேளாண்மை, மற்றது பயிர் செய்கை, மற்றது மீன் வளர்ப்பு எல்லாத்தையுமே இணைஞ்சதாகத்தான் செய்கிறோம். சரி, அப்ப நீங்க வந்துட்டு இங்க வந்தா நாங்கள் குடும்பமா தங்கலாம், எல்லா வசதிகளுமே இருக்குது. 4 ரூமோட கூடின இது இருக்குது, டபுள் பெட் போட்டிருக்கு, அட்டாச் பாத்ரூம் வசதியோட இருக்குது, மற்றது கிச்சன் வசதியும் இருக்கு, சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு ஆரம்ப ஒரு முயற்சியாகத்தான் இதை வந்து செய்துட்டு இருக்கோம். மேலதிகம் எங்கள்கிட்ட வரக்கூடிய கேள்விகளை பொறுத்து, அதாவது மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது, இதனுடைய தேவைப்பாடு எப்படி அதிகரிக்க, இந்த மக்கள் மத்தியில் இதுக்கான அதிகரிக்க ஆர்வம் இருக்குது. இயற்கையோட சேர்ந்த சூழல்ல மக்கள் ஒன்றாயிருந்து சாப்பிடுறது, ஒன்றாக ஒன்று கூறுறது, இப்படியான விஷயங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. எங்களுக்கு எவ்வளவு தூரம் இதுல வரவேற்பு கிடைக்குதுன்றதை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்க போறதுக்கு இது வந்து பெருசா வரணும் தான் எங்களோட ஆசையும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. நன்றி, சந்தோஷம். உங்களுடைய வர எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் வந்துட்டு அப்படியே ஃபார்மை சுத்தி பார்க்க வலிக்கிறோம். இப்ப வந்துட்டு முதலாதா ரூமை காட்டுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மற்றது இந்த சூழலை பாருங்க, இப்படி இயற்கையா அழகா இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா இருக்கு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்கள் நடந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். மேல வந்து கோடி சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு குடும்பமா வந்தா நல்ல இயற்கையான ஒரு இது. இந்த ஹோட்டல்ல நாங்கள் தங்குறதை விட இப்படியான இடங்கள்ல தங்கிகளை வந்துட்டு அந்த கிராமிய வாழ்க்கையோட சேர்ந்து வாழ்ற மாதிரி இருக்கு. ரூமை காட்டுறேன் பாருங்க, உள்ள போயிட்டு பார்ப்போம். ஒரு 2 பேர் படுக்கக்கூடிய மாதிரி பெட் இருக்குது, நல்லா நீட்டா இருக்கு. கீழே வந்து டைல்ஸ் பதிச்சிருக்கணும், கபர்டு இருக்கு, ஃபேன் இருக்குது. முக்கியமா எல்லாருமே எதிர்பார்க்கறது வாஷ்ரூம். வாஷ்ரூம் வந்து நல்லா நீட்டா கிளீனா இருக்கு, ஷவருமே இருக்குது.
ஸோ அங்காலையுமே வேற வேற ரூமுகள் இருக்கு. நல்ல ஒரு பெரிய ரூம் தான், உங்களுக்கு வீடியோவில் சின்ன தெரியும், ஆனா ஓரளவுக்கு பெரிய ரூம். மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தமா 4 ரூம் இருக்குது, நல்ல நீட்டா இருந்தது. இங்கால ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இன்னைக்கு சுத்தி பாக்குறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும் போல இருக்கு. இந்த பக்கம் பாருங்க தோட்டம் செய்யணும், பொன்னாங்கண்ணி கீரைகள் அதைகள் வச்சிருக்கிறோம். ஸோ இயற்கையாவே செய்யணும், நீங்கள் வந்துட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் இயற்கையான முறையில செய்யப்பட்ட கீரை. இந்த கீரை வந்து புடுங்கி சுண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல நல்ல இயற்கையா இதை செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல மேல பாருங்க தேக்க மரங்கள் இருக்குது. ஸோ இந்த தேக்க மரங்கள் எல்லாம் எங்கட காலத்துல, அதாவது முன்னுக்கு குறிப்பிட்ட நாங்கள் இங்க விரைக்கல முல்லைத்தீவு ரோட்ல விரைக்கிலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து தேக்குகள் எல்லாம் பயிரிட்டு இருக்கீங்க. ஒரு தனி வரலாறு இருக்கு அந்த தேக்கு, அந்த தேக்கு தனி வரலாறு இருக்குது. இதெல்லாம் பல பெருமதி போற, ஆனா இதெல்லாம் ஒரு காலத்துல பெருமதி, நல்ல பெருமதி, சரியான பெருமதி. அதாவது முந்தி அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சவை. இங்கால வந்து பாத்தீங்கன்னா கஜு மரங்கள், அதெல்லாம் எங்கட பிடியங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டியிருக்காங்க. கஜு மரங்கள் இங்கால வந்து பாத்தீங்கன்னா தேக்கு, ஹைவேலி பக்கம் வந்து கஜி மரம் தான், கஜி தோட்டம் தான் அப்படியே ஃபுல்லாவே. அதை வந்து மேம்படுத்தாங்க. வைட் பிஜின் இங்கால அப்படியே பார்த்து கொண்டு போறோம். மற்றது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நாங்க அங்கால போயிட்டு மீன்பிடி அதெல்லாம் பார்க்க போறோம். நாங்களே மீனை பிடிச்சு சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா உரம் எல்லாம் போட்டு உரம் தயாரிக்கிறாங்க. இந்த கழிவை வச்சே தயாரிக்கணும். வாழைக்கு நோம்புல இதைத்தான் வட்டி போடுவினோம். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா எங்கட வாகனம் நிக்குது. குறிப்பா இந்த இடத்த பாருங்க, கப்புள்ஸா வந்தா எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் நின்று கதைக்கலாம், குடும்பமா வந்தாலும் இதுல இருந்துட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. மேல வந்து ஓலையால வேஞ்சு, பனை ஓலையால சூப்பரா செஞ்சிருக்கோம். வந்து குளிர்மையா இது மட்டும் இல்ல, அங்க பாருங்க அப்படி நாங்களே சேயா போட்டு இருந்தோம். இயற்கைக்குள்ளேயே நல்ல வடிவான இடங்கள். இந்தியால பாருங்க பாக்கு மரங்கள், ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. அண்ணா சொன்னவர் வந்துட்டு இதுல கோப்பி மரம் வந்து காய்ச்சி இருக்குதான், போய் பார்க்க சொல்லி. எதுக்கால போறேன்னு தான் தெரியல. பாயும், இதுக்கால பாயும் என்ன தெரியும், போகும். தற்புகள் எல்லாம் கீழே பொன்னாங்கண்ணியோ இங்க பாத்தீங்க. ஆனா காய் அங்கே இருக்கு. அந்த மரத்துல காய் இருக்கு பாருங்க, அந்த இருக்கு. கோப்பி மரம் வந்து காய்ச்சிருக்குது, எக்கச்சக்கமா காய்ச்சிருக்குது. மரத்துல அதிக அளவா காய்ச்சிருக்குது, சூப்பரா இருக்குது. ஆனா இத என்னண்டு இதுக்கு இது வந்து காய வச்சு இந்த அரைச்சு இடிச்சு அதை பவுடர் ஆக்கிட்டான் செய்யணும். இது அந்த பெரும் வருமானத்தை தரக்கூடிய ஒரு பயிர் அல்ல இது. கோப்பி, ரப்பர் அதெல்லாம் ஓகே. தேயிலை அதெல்லாம் நிலங்குக்கு. அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்தை பாத்தீங்கன்னா நல்ல சிஸ்டமா செய்யணும். குழாயால போகுது. இதுல வந்துட்டு இடைக்கிடைக்க அந்த இது இருக்குது, இதால வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணும். ஸ்ப்ரே பண்ணி இந்த இடம் எல்லாம் பெறப்போம். தூவல் நீர்ப்பாசனம். இது வந்து நிரந்தரமாக தெரியுது கீரைக்கு. மற்றது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பன்றிகள் நிக்குது. பன்றிகளை பார்க்க போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே வாங்கி பண்டிகை வாங்கி அடிச்சு சாப்பிடலாம். அப்படித்தான் சொன்னேன். இங்க இருக்கிற வளர்க்கிற இதுகளை வந்துட்டு நீங்களே சாப்பிடலாம். ஊர்கோழி இருக்கு, மீன் பிடிச்சு சாப்பிடலாம். அதுல நிக்குதுன்னா பன்றிகள் நல்ல கழுவி நல்ல நீட்டா. ஹாய் ப்ரோ, ஹலோ. எப்படி நிக்கிறா? போன கடிச்சிட்டு அது சாப்பிடாத, அந்த கையை தான் பாக்குது. இன்னும் இதை வந்துட்டு நினைச்சுதான்டா அது மூந்து பாக்குதுடா. டே உள்ள ஒரு டிவி போட்டு இருக்கு. இங்க பாருங்கண்ணா, இந்த பெரிய பண்டிகை. டேய் ஹலோ, எவ்வளவு கிலோ வருமாடா இது? இது ஒரு 500 கிலோ வருமா? 500 200 அவ்வளவு வேறடா. 65 சத்தம் போடுது பன்றி. படுத்திருக்கு டிஸ்டர்ப். 65 நம்பராடா. 200 கிலோ 300 கிலோ பண்டிகைலாம் அடிக்கிறது. ஆனா நல்ல ஒழுங்கமைப்பா கட்டமைப்பா இருக்குதுன்னா அங்காலையுமே இருக்குது. அம்மாலே மற்றது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டி ஃபேமிலியே ஃபேமிலியை ஓடி தெரியணும். சாப்பிட வந்துட்டாங்க. ஓடுங்க 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 சாப்பிட. ஜெர்னோட கதைக்கு நம்ம போல இருக்கு. பாச இல்ல. இந்தியால பாருங்க கணக்கு குட்டிகள் நிக்குது. எக்கச்சக்கமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. நான் எத்தனை மாதிரி பன்றி குடும்பம்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கால பண்ணையில் வந்துட்டு விலங்குகள் வளர்க்கணும். அந்த விலங்குகளோட எரு, அதாவது இந்த இதில் இருந்துட்டு எரு உற்பத்தி செய்யணும். ஸோ இயற்கை ரசாயனம், இயற்கை பசல் என்று தான் சொல்ல வேணும். அதான் விலங்குகளோட எருவை வந்துட்டு பயன்படுத்தி இங்கே வந்துட்டு பசலை தயாரிக்கும். ஸோ தான் போடினம், எரு போடினம். அண்ணா இது வந்து என்னண்டா, இது வந்து இந்த மருத்துவ குணங்களுக்கு பாவிக்கிற ஒரு மரம். இது இந்த பேர் எனக்கு தெரிய இல்லை. ஆனா இது வந்து இந்த தலையல்ல அந்த ஆக்களுக்கு மொட்டை விழும் தெரியுமா, அந்த பூச்சிக்கடின்னு சொல்லுவாங்க, அந்த பிம்பிள்ஸ் மாதிரி அந்த பூச்சிக்கடி மாதிரி தலையில வரும், அதுகளுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமானது அண்ணா. இது இதோட வெங்காயத்தை சேர்த்து தாண்டி மருத்துவ குணம் கூடின ஒரு இதோண்டு மரம் உண்டு. இது இந்த பேர் தெரியல யாருக்கு, இவருக்கு பேர் தெரியல. நான் இதை அப்படி மரம் சொல்றேன். இது வந்து நான் பார்த்துருக்கேன், அந்த மருந்து செய்யறால பார்த்துருக்கேன். அவர் இதை வச்சு தான் அதை செய்யறவர். ஓகேயா இருக்கும். அது யாராவது பேர் தெரிஞ்சதுன்றா சொல்லுங்க. எனக்கு பார்த்துருக்கேன் அந்த பூச்சி தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் சேவண்ண மாதிரி வந்திருக்குமா, அதுகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணமான ஒரு இது மரம். இது இந்த வேரும் பயன்படுத்துறவங்க என்ன, இந்த ஆரம்ப காலத்து ஆதி காலத்து இந்த இது என்ன மருத்துவ குணங்களுக்கு வண்டுகொல்லி. ரைட், ஓகே. இதுக்கு பேர் வந்து வண்டுகொல்லி. ரைட், ஓகே. வண்டுகொல்லி. இதுன்ற பேர் வந்து வண்டுகொல்லி. நல்ல ஒரு மருத்துவ குணமான ஒரு மரம் இது. பாத்தீங்களா, பேரும் வந்துட்டு கொமெண்ட்லயும் பண்ணிக்கொள்ளுங்க, அவங்களையும் சொல்லிட்டோம். காய பாருங்க அப்படி இருக்குன்னு. இது இந்த பூவும் அந்த வண்டுகளை கவர்றபடியா அது வண்டுகொல்லி அப்படியே இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணையின முடிவு பகுதிக்கே வந்துடும்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தேக்க மரங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு முன்னே வைக்கப்பட்ட தேக்க மரங்கள். இது இப்போ வந்து பயன்தராட்டிக்கும் கேன வருடங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெருமதி போகும். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்யணும். சில பண்ணைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்காது. இந்த பண்ணை வந்துட்டு ஒருங்கிணைஞ்ச பண்ணை. ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோ சிஸ்டமாக எல்லாமே செய்யணும். இங்கே தென்னை மரங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா குடும்பமாக இங்கே வந்துட்டு தங்கி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே காய்கறிகளை பிடுங்கி, ஏன்னா இப்போ வெளிநாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்ன்றது இப்போ தான் பூம் ஆகுது. ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு ஆக்களுக்கு விரும்பி வேணும். என்னென்னா இயற்கையாக கிடைக்கிற பொருட்களில் காய்கறிகளில் சமைக்கணுமெண்டெல்லாம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அது வந்துட்டு இங்கேயுமே இப்போ செயற்கையெல்லாம் வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் எல்லாமே செய்யணும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தங்கி சாப்பிட்டு குடும்பத்தோட நேரத்தை செலவழித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ தாய்நாட்டுக்கு வரைக்கும் கட்டாயமாக இதையும் வந்து நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி தேக்கு மரங்கள் எல்லாம் முடிஞ்சோன்னே திருப்பவுமே இந்த வண்டுகொல்லி இருக்குது. இந்த வண்டுகொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரயோசனம். இந்த கைகால் மூட்டு வருத்தம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கெல்லாம் இது வந்து பயன்படும். ஸோ சரியான மூலிகான ஒரு இது வந்து இப்போ கிடைக்கிறது வந்து அரிது. இப்போ லேசில் வந்துட்டு கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சு போய் கிடக்குது. ஸோ உங்களோட நாட்டில் கிடைக்கிறது இஞ்சி பாருங்க பூவை. இந்த காய் ஒரு உடைச்சு பார்ப்போம் இப்படி இருக்கு நெஞ்சு. இதுக்கு அப்படியே என்னன்னா கருப்பா வருது. இடத்துல வளர்ந்துட்டேன்டான்னா பரவீரும். நல்லா இருக்கு. ஸோ இப்படியே நீட்டுக்கு இப்படியே தான் இருக்கு. அவங்களால பனை தென்னை அந்த பக்கமெல்லாம் பாருங்க உச்சக்கமான தென்னைகள் இருக்கு. அப்படியே எல்லா இது மாதிரி இந்த பக்கமும் தென்னைகள் நல்ல இயற்கையாக இருக்குது. ஆனால் இன்னும் இந்த பண்ணையில் நான் பார்த்த விஷயம்னு சொன்னால் ஒன்றையும் வந்து அழிக்கலை. இப்போ ஒரு மரம் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல வேறு ஏதாவது செய்யணுமெண்டா இதில் எல்லாம் புளிய மரங்கள் எல்லாம் இருக்குது. அழிச்சிட்டு ஒரு இதாக செய்யாமல் இருக்கிறத வச்சுக்கொண்டு அப்படியே நிவர்த்தி செஞ்சு கொண்டு வந்திருக்கணும். நான் ஒரு குளம் மாதிரி இருக்குது, அங்காலையுமே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு மீன் நாங்கள் வந்து பிடிச்சதெல்லாம் சிலாப்பி மீன், ஜப்பான் மீன்கள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சிலாப்பின்னு தான் வளர்க்கக்கூடிய மீன் என்ன என்னடா, இது வந்து வளர்க்கலாம், குஞ்சுகள் விட்டு வளர்க்குறது. அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ஜப்பான் மீனை வளர்க்கணும், வளர்த்து நாங்கள் பிடிச்சி நாங்களே அதை சாப்பிடலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். அப்படியான இதுகள் செய்யணும். நல்லா இருக்கு. ஆனால் இந்த பண்ண ஓகே. ஆனால் 1-2 மீன் துள்ளுது பாரு. அந்த அது இடக்கடா துள்ளும் பாருங்க. அங்கே அந்த இடத்துல துள்ளிச்சு. இஞ்சாலையுமே இருக்கு. தண்ணியை வச்சு விவசாயமும் செய்வி நம்ம நினைக்கிறேன். இதே தண்ணியை வச்சு இஞ்சாலையுமே இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.
இனி நாங்கள் முன்னுக்கு போக போகிறோம். முன்னுக்கு போயிட்டு கிச்சனை காட்ட போகிறோம். கிச்சனை காட்டிட்டு சமைக்க போகிறோம். சமைச்சு சாப்பிட போகிறோம். அடுத்து இதில் பாருங்க மாமரங்கள் அப்படியே இருக்குது. நாங்கள் வந்த பழி எல்லாமே மாமரம், பாக்கு, அதே நேரத்தில் இந்த கரும்பு, இந்த இடைக்கிடைக்கெல்லாம் கரும்பு எல்லாம் வச்சிருக்கணும். இந்த இடத்த வந்துட்டு அவ்வளோத்துக்கு பிரயோசனப்படுத்தியிருக்கணும். குறிப்பாக இந்த இடத்துல பாருங்க நானும் வெத்தில கொடின்னு நினச்சினேன்னா கிட்ட வந்து காட்டுங்க. ஆனால் இது வந்துட்டு மிளகு. மிளகு தான் இந்த இடத்துல நட்டு வச்சிருக்கணும். ஆசையாக இருக்குது. இதெல்லாம் அம்பர்லங்காயம். நான் மாங்காய் நினச்சேன். நினச்சி பாருங்க இது அம்பர்லங்காய். எனக்கு பிடிக்கும். என்னடா கேம்பஸில் வந்துட்டு பக்கத்தில் அங்காள தென்பகுதிகளில் எல்லாம் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த சோஸ் மாதிரி வச்சு ஒரு கறி ஒன்று செய்யணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பும் அந்த புளிப்பும் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது உப்புத்தூள்லாம் போட்டு ஃபுல்லாக காய்ச்சி கொள்ளுங்குது. இங்கே பாருங்க. இதில் பாருங்க இங்கால கருவா மரம் இருக்குது. இதில் இந்த பட்டையை தான் எடுத்து கருவா இதுன்றவை. இப்படி எங்கேயால போனோம்னு சொன்னால் கோழி பண்ணை இருக்குது. எப்படி இயற்கையாக இருக்குது பாருங்க. மேலே வந்து இப்படி மூடி குடை மாதிரி வளைஞ்சு நிற்கிது. சூப்பராக இருக்குது. இவ்வளோ குடங்கள் இருக்குமென்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட. ஒரு டூரிஸ்டா வர ஆளுக்கு ஒரு பிரியோசனமா என்ன ஒரு கணவர் வந்துட்டு எங்களை கேட்டிருக்கணும். என்ன அப்படியான இடங்கள் இருக்கா? ஆனா என்னட்டே கேட்டிருக்கணும். அப்படியான சூழல் இருக்கா, இடம் இருக்குதா, தாங்கள் அமைதியா வந்து தாங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கான. அதான் ஹோட்டலுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த இடத்துல பாருங்க புறா வளர்க்கணும். இயற்கையாவே இருக்கலாம். இயற்கையான முறையில தங்களோட வாழ்க்கையை நடத்தணும்டா இப்படி ஒரு இடம் ஓகேயா இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாட்டு சேவல் உள்ள நிற்கிது. இதில் ஒன்றை புட்டிச்சு கறி ஒன்று போடுறோம். அப்படியே லைனுக்கு சேவல், கோழிகள் தான் நிற்கிது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு தருவேணும். இப்போ உங்களுக்கு கூழ் வேணும், அதாவது யாழ்ப்பாண பாரம்பரிய முறை படி தமிழர் இதுபடி உங்களுக்கு வந்துட்டு கூழ் வேணுமெண்டா கூழ் செஞ்சு தருவேணும். உங்களுக்கு விருப்பமான சாப்பாடுகளை நீங்க சொன்னீங்கண்டா அதையெல்லாம் செஞ்சு தருவேன். கிச்சன் செட்டப்போட இருக்கு. கிச்சன் செட்டப் தான் நாங்க அடுத்து பார்க்க. இங்கேயே கோழியை வாங்கி இங்கேயே அடிச்சு நாங்க சாப்பிடலாம். அவங்க இயற்கை முறை தான் வளர்க்குறாங்க. வளர்ப்பா அதையே அடிச்சு நாங்க சாப்பிடலாமா. பண்டியும் அதே மாதிரி தானாம், ஆடும் அதே மாதிரி தானாம், மீனும் அப்படித்தானா. மீன் நாங்க வீசி பிடிக்கலாம். விலை இருக்கு, வீசி பிடிக்க போறோம். தூண்டில் போட்டு பிடிக்கலாம், விலையும் போட்டு பிடிக்கலாம். இங்க இருக்கிற வளங்களை நீங்கள் வந்துட்டு இங்க தங்கைகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி அனுபவிக்கக்கூடிய மருதில பாருங்க வாழை மரம் இருக்கு. இந்த சின்ன வயசுல எங்க அம்மா மேல இந்த வாழை பொத்தியில வந்துட்டு இந்த தூயல் சம்பல் மாதிரி கொண்டு செஞ்சு தருவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாழை பொத்தி இருக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னா, சின்ன பிள்ளையில எங்க அம்மா எல்லாம் வந்துட்டு இந்த வாழை பொத்தியில அதை வெட்டி அதாவது அது ஒரு சம்பல் மாதிரியும் துவையல் மாதிரியும் செஞ்சு தருவா. நல்ல டேஸ்டா இருக்கும், கசப்பா இருக்கும், ஆனா உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியம். மற்றது இப்போ வந்துட்டு நாங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறோம். பாருங்க பாரம்பரிய முறைப்படி எங்களோட வீட்டில் இப்போவுமே வந்துட்டு அடுப்பு தான், பழைய அடுப்பு. சோறு அவிய போட்டிருக்கணும். அதாவது விறகு அடுப்பு. பாரம்பரிய முறையில் பழைய காலத்தில் அதாவது முந்தி வந்துட்டு உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். இந்த ஒரு அடுப்பில் அவியக்கில் இஞ்சால அடுப்பில் அந்த வெக்கைக்கு இதண்டக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த இதில் இதுன்றதுல இங்கே கேத்தல் வந்து சூடாக இருக்கும். இந்த வெக்க வந்து அங்கே போகும். இந்த இடத்துல பாருங்க இந்த மோர் மிளகாய் பொரியல் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இது ஊறுகாயாக்கா? இது ஊறுகாயா? இங்கே பாருங்க ஃபேவரிட், எல்லாத்தையும் ஃபேவரிட். சாப்பாட்டில் ஒரு வடகம் பொரியல் இருந்தால் தான் அப்பளத்தோட சூப்பராக இருக்கு. இது பொரிச்சு சாப்பிட்டா அது அப்படி ஒரு டேஸ்ட், ஒரு நல்ல ஒரு இது இயற்கை முறையிலான சாப்பாடு. இதெல்லாம் ஊறுகாயாக்கா? பிள்ளைங்கள தேசி ஊறுகாய். நெல்லி ஊறுகாய். இது கச்சான் வச்சிருக்கு. அறுவடை செஞ்சது சிறுகை தொழிலும் நீங்க நடத்துறீங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடியலும் இருக்குது, புழுக்கொடியல். மீன் பிடிக்க போகிறோம், அதுவும் விலையை இழுவ விலை சைட்டுக்கு இப்படி போட்டு இழுக்கிறதாம். ஸோ அதைத்தான் செய்கிறோம். ஸோ இன்றைக்கி ஏதாவது மீனாவது மாட்டணும். நான் பாட்டாவை கலட்டுற மீனவன் ஆகிறேண்ணே. பெருசா போட்டு விடுங்க. என்ன தமிழன் இல்லையா? மீன் பிடிச்சா தான் உன்னை ஃபோட்டோவே போடுவேன். இந்த வலையில வந்துட்டு கீழே வந்து ஈய குண்டு இருக்கு. அப்போ அது வந்து பாறதுக்கு இப்படி கீழே இழுக்கும். இப்படி போட்டுட்டு இப்படி வலிச்சு இழுக்க அதுக்குள்ள மீன் அம்பிடும். எனக்கு அனுபவமே இல்லை, பாப்போம் படி எங்க பிடிக்கிறாங்களான்னு சொல்லி. ஓகே, இப்போ வலையை விட்டாச்சு. மேலே தக்கையில மிதக்கும், மற்றது கீழே போயிருந்தானே. அப்போ இந்த பக்கத்துல இருந்தும் அந்த பக்கத்துல இருந்தும் இப்படி இழுத்து கொண்டு வர அதுக்குள்ள அம்புற மீன் இப்படி வெட்டுரும். பார்ப்போம். அங்க அதுக்குள்ள மீன் துள்ளுதுடா, அங்க மீன் துள்ளுது, ஓடுது எல்லாம். நல்ல ஐடியா இருக்கு. இந்த இருக்கு மோட்டர் பம்ப், தண்ணி இறைப்பம், துடிக்க துடிக்க பிடிச்சு போடுவோம். ரெண்டாவது அட்டம்லையாவது பிடிவுங்கடா மீனை. இப்போ கிணக்கு தூரத்துக்கு இழுக்கிறாங்களா, அங்கால பக்கத்துலேருந்து விஞ்சாலி பக்கத்துலேருந்து இழுக்கிறோம். இந்த கண் வந்து அதாவது இந்த அளவு இருக்கு தானே, அது வந்து கொஞ்சம் பெருசா. மீன் பட்டுட்டு வலையில மட்டும் மீன் வராட்டி அந்த அந்த அங்கால வாரான் திருச்சி கொண்டு அந்த அதுக்குள்ள மீன் ஓடுது. எவ்வளோ மீன் வருதுன்னு நானுமே ஒரு எதிர்பார்ப்போட இருக்கேன். நல்ல பண்ணா இருக்கு. நீங்கள் ஒரு குடும்பமா வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இங்கே கழிச்சிட்டு ஒன்று பாட்டுட்டா நாங்கள் ஒன்றா வரணுங்க. பாட்டுட்டா நான் ஒன்று பாட்டு குறைஞ்சது 1-2 படணும்டா. கலை இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், ஃபுல்லா ஆழமா விழுந்துட்டான். போனு நனைஞ்சிட்டு நனைஞ்சதுக்கு மீன் வராட்டி. போன் ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஐயோ கஷ்டப்பட்ட ஒன்றுமே இல்லாம போயிட்டார். சரி, இந்த வலை கொஞ்சம் ஆப்செட் என்னபடியா மிஸ் ஆகிடுச்சு. கலை இந்த ஃபோன் வந்துட்டு போயிட்டு ஆஃப் பண்ண பார்த்தினாங்க, டச் வேலை செய்யல. ஸ்க்ரீன் வந்துட்டு இப்படி கூட வந்துட்டு அதுவரை முடிஞ்சு. மீன் பிடிக்க போய் நடந்த சம்பவம் என்னண்டா, கலெக்ஷன் அதுவரை முடிஞ்சு ஃபோன் டிஸ்பிளே அந்த கோடெல்லாம் வந்துட்டு தண்ணி போயிட்டு உள்ள. என்னடா செய்யறது? என்ன செய்யறது பார்ப்போம். டிஸ்பிளே வருது. சரி, இந்தியால வந்து கலைன்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நினைஞ்சிட்டு அதை நாங்கள் ஒரு தகரத்தில் காய வைக்கிறோம். அங்கால மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, எல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் போகிறோம். மீனை கொண்டு பிடிச்சிட்டாங்க. கலை இவ்வளோ நடந்து மீன் கிடைச்சதாவது பரவாயில்லடா, எல்லாட்டிக்கு கஷ்டம். கடுக்கிற மாதிரி வரும். மொத்தம் 3 மீன். என்ன மீனடா பிடிச்சாங்க? 2 பனையேறி பிடிச்சாங்க. பனையேறி 2 பனையேறி பிடிச்சிருக்கிறோம். இந்த மீனை வந்து இப்படி துடிக்கிறத வந்து காட்ட இல்லாது, அதால் நான் காட்ட இல்லை, லிமிட்டட் ஆகிரும். ஸோ யூடியூப் விதிமுறைக்கு அது எதிர் மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மீன் பிடி வெட்டது. இந்த பனையேறின்றது டக்குன்னு செத்துருமா. அதில் இருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாகாது. ரைட். பனையேறி வந்து சாகாதான். 15 நிமிஷத்துக்கிட்ட தண்ணிக்கு வெளியாலேயும் உயிரோடு இருக்குமா. மற்ற 2 மீனும் செத்துருமா. 15 மணத்தியாலமாடா? அதோட கூட தான் இருக்கு. 15 நிமிஷம் நினைச்சேன், 15 மணத்தியாலமா என்ற கடவுளே. இந்த இதான் நானும் கேள்விப்படுறேன். ஸோ புதுசாக கேள்விப்படுறாங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் பேர் பனையேறி. பனை கருக்கு மாதிரி இருக்குமா? ரைட், அதான் அந்த பேர். சரி, இப்போ வந்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். சோறு, அடுத்தது இங்கால என்னென்ன கறி இருக்குடா? சோறு, கோழியா? கோழி கறி, இங்கால கத்திரிக்காய் பால் கறி,
ஸோ இது கிளை எனக்காக போட்டு தரேன் பாருங்க. கிளை அண்ணா நீங்க உங்களோட வர கட்ட நீங்க வாழைப்பூ வரை சாப்பாடு கறி அந்த ஒருத்தர் வர அவரை காட்டுங்க. நல்லா இருக்கு. அவரை காட்டுங்க. என்னன்னா கறியை மட்டும் வாங்கி போட்டுட்டு வரீங்க? இல்ல மனசுல மதிப்பு இருந்தா இத பாத்தீங்கன்னா இந்த ரம்பேவாவுல அந்த தாமரை இலையில எடுக்கிற மாதிரி பெரிய ஒரு ஃபீல் ஒன்று தருது. இது நான் எடுக்கிறடா, நான் போட்டு தந்தேன் பாத்தியா? ஆறு கிளையாது ப்ரோ, பெரிய பெரிய பீஸா போட்டு தந்துக்கிறேன். ஏன்டா அவன் என்ன சிக்கி பட்டுதான் ஆதாரம் இதெல்லாம் அது பைட் நல்லா இருக்கு. அரிசி வந்து சிவத்த பச்சை அரிசி. அரிசி சிவத்த பச்சை அரிசி. கோழியும் நல்லா இருக்கு. ஊர்கோழியும் நல்லா இருக்கு. ப்ரோயிலர் இதுகளை விட எல்லாருமே இதுல இருந்து சாப்பிட்றோம். நல்ல நிழலா மேலே வந்து பனி ஒலையால் வேந்திருக்கு போல இருக்கு. சரி சார், போயிட்டு வரோம். நன்றி. சாப்பாடு நல்லா இருந்தது சார். திரும்ப வருவோம். நன்றி. வரவுக்கும் உங்களுடைய பயணத்துக்கும் எங்களுடைய நன்றிகள். நன்றி சார். நன்றி. பயணம் இனிதி அமைய வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திருப்ப வந்துட்டோம். இப்போ கைவேலியிலான் இருக்கிறோம், அதாவது புதுக்குடியிருப்பில். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு திருப்ப பயணம் செய்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். முல்லைத்தீவுக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, நாங்கள் முல்லைத்தீவுக்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம், எப்படி இந்த பகுதியால் போகிறோம்ன்றதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓ, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வந்துட்டு பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய மாதிரி, இந்த வாழைப்பூ எல்லாம் சாப்பிட்டு கிணறான்னு சொன்னால் அங்கேயே சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் சாப்பாடு வந்துட்டு நல்ல இயற்கையாக நல்ல இதாக இருந்தது. இப்போ கடைகளில் சாப்பிட்றேன்னு சொன்னால் கெமிக்கல் அது இதெல்லாம் சொல்லி இருக்கும். இந்த சாப்பாடு நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த பகுதிகளுக்கு வரைக்கல நீங்களுமே கட்டாயமாக இப்படியான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி வேறு விஷயங்கள்லையும் நாங்கள் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போய்க்க தொடர்ச்சியாக காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ கஜன் வ்ளாக்ஸ் என்ற சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள்